வணக்கம் நேயர்களே. நாடு ஒரு பெருந்துயர சம்பவத்தை தற்பொழுது கையாண்டு வருகிறது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு முண்டக்கை அப்படின்ற ஒரு சின்ன ஊரை மண்ணுக்குள்ள புதைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம சூரல்மழா, மேப்பாடி உள்ளிட்ட பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் பல பேர் மாயமாகி இருப்பதாக ஒரு அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான நிலச்சரிவு சம்பவங்கள் ஏற்படும் போதும் சரி, இந்த பலி எண்ணிக்கை நம்ம படிக்கும் சரி, அதை ஒரு செய்தியாக கடந்து போகிறதை தாண்டி நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், நாம் இந்த பகுதிக்கு நாம் சுற்றுலா போகலாம் அப்படின்ற ஒரு பயம் மிகச்சிலருக்கு தான் ஏற்படுது. இந்த மாதிரியான நிலச்சரிவு சம்பவத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம அலசி ஆராயும் போது, குறிப்பாக இப்போ இந்த வயநாட்டில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவுக்கு காரணம்னு என்ன சொல்கிறாங்க, மேகவெடிப்பின் காரணமாக பெருமழை பெய்திருக்கிறது. அந்த மழை வெள்ளத்தால் தான் இந்த நிலச்சரிவு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த பெருமழை அப்படின்றது ஒரு மூல காரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த ட்ரிகர் பண்ண விஷயங்களை தான் சுற்றுப்புறச்சூழல் ஆர்வலர்கள் காலங்காலமாக வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கு? இந்த நிலச்சரிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா எதனால ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதானமாக 3 காரணம் சொல்றாங்க. புவியியல் அமைப்பு, அந்த குறிப்பிட்ட பகுதியோட நில அமைப்பு, மூன்றாவதாக மனிதனுடைய நடவடிக்கைகள். இதில் புவியியல் அமைப்புக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்புடைய மேற்பரப்பு அமைப்புக்கும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம இயற்கை சீற்றம்னு சொல்லலாம். மனித நடவடிக்கைகளுக்கு யாரை குத்தம் சொல்ல முடியும்? இதை கையாண்டு இருக்க வேண்டிய அரசின் மீதா, இல்லை பொறுப்பற்ற முறையில் நடந்துகிட்டாங்கன்ட்டு மக்கள் மீதா, இல்லை பேராசை கொண்ட தனியார் நிறுவனர்கள் மீதா? ஏன் இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுது? கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுலாத்துறை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த மாதிரியான மலை வாசஸ்தலங்களுக்கு மக்கள் அதிக அளவில் படையெடுத்து கொண்டிருக்கின்றனர். ஒன்று யூடியூப்ல விளாகர்ஸ் மாதிரியான ஆட்கள் போய் அந்த இடத்த பற்றி சுற்றி காட்டி அருமை பெருமைலாம் சொல்லும்போது மக்களுடைய ஆசை தூண்டப்படுவதுன்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். சமூக ஊடகங்கள் அதை நாமளும் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம அக்கௌண்ட்ல அப்படின்ற ஒரு ஆசை இயல்பானது தான். அதனை சார்ந்தே கூட்டமானதும் அதிகரித்திருக்கிறது. வார இறுதி நாட்களில் ஊட்டி, கொடைக்கானல் பகுதிகளில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த டிராஃபிக் ஜாம் இதற்கு பிரதான சான்று. சோ மனிதர்களுடைய கூட்டம் அதிகமாக மரம், செடி, கொடிகள் அவற்றின் வேர்களால் பாதுகாக்கப்பட்டிருந்த அந்த மண் தன்னுடைய உறுதித்தன்மையை இழக்க ஆரம்பிக்குது. மரங்கள் வெட்டப்பட்டு அங்கு மனிதர்களுக்கான கான்கிரீட் காடுகள் எழுப்பப்படுகின்றன. கட்டடங்கள்லாம் வருது. மனிதர்கள் சுற்றுலா பயணிகளாக அங்கே போகிறார்கள். அங்கே ஏற்கனவே பாப்புலேஷன்றது அதிகமாயிட்டு இருக்கு. அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். சுற்றுலாவாசிகளின் வருகையும் அதிகரிக்கும் போது அவர்களுக்கு தேவையான வசதின்றதை தாண்டி லக்ஸரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகுது. எந்த அளவுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிவர் வேலியில் உங்களுக்கான ரெசார்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆற்றுல நீங்கள் காலை நினச்சிக்கிட்டே நீங்கள் உங்களுடைய டின்னரை சாப்பிடலாம், உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடலாம். இந்த மாதிரியான வசதிகள்லாம் இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய அந்த ஆற்றுப்படுகைகளில் இருக்கக்கூடிய ரெசார்ட்டுகளில் செய்து தரப்படுது. இது தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைவாசஸ்தலங்களையும் இந்த ட்ரெண்ட் ஆனது அதிகரித்து வருகிறது. ஸோ இந்த மக்களுக்காக இந்த ரிவர் வியூ இந்த மாதிரியான வசதிகளோட ரெசார்ட்டுகள் கட்டப்படும் போது, கட்டடங்கள் கட்டப்படும் போது அங்கு அவங்களுக்கு தேவையான தண்ணீர் உள்ளிட்ட வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படுகிறது. இது இல்லங்களுக்கும் இது பொருந்தும். ஸோ குடிக்கிற தண்ணியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த ட்ரைனேஜ் வழியாக அந்த தண்ணி வருவது அப்படின்றது தொடர்ந்து அந்த நிலம் அதற்கு ஆல்ரெடி அது தாங்கிக் கொள்ளக்கூடிய ஈரப்பதத்தை தாண்டி அதிக அளவிலான தண்ணீரை தாங்கி நிற்கிறது. இதனால அந்த மண் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரியான கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மேகவெடிப்பு ஏற்பட்ட பெருமழை பெய்யும் போது அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டுகள் எல்லாம் சார்ந்து இந்த ஒரு மூல காரணம் பெரிய ஒரு துயரச் சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுகிறது. அதுதான் இப்போ நம்ம வயநாட்டில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு பேரழிவு. நிலச்சரிவு அப்படின்றது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. பல நூறு ஆண்டுகளாகவே, பல ஆயிரம் ஆண்டுகளாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் ரெக்கார்ட் பண்ணப்படுறது பார்த்தோம்லன்னா கடந்த சில 100 வருஷங்களாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த 50 ஆண்டுகளில் நிலச்சரிவு சம்பவங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதர்கள் நடமாட்டம் அதிகமாக இந்த சம்பவங்களும் தொடர்கதையாகி வருகின்றன. அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையை விட இமயமலை தொடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக இளவயது கொண்ட மலைகள். அந்த மலைகளில் பார்த்தோம்னா 4 லேன் ரோடு போடப்படும் போதும் டனல் கட்டப்படும் போதும் அந்த மலையை தொடர்ந்து பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதனால சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய
குடியமர்த்தப்பட்ட அந்த நகரங்கள்லாம் பாதிப்புகளை சந்திக்க தொடங்குகின்றன. அந்த வழியிலையும் அடிக்கடி நிலச்சரிவு சம்பவங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். கடந்த வருடம் நாம் பார்த்த அதே ஜோஷிமத் அந்த நகரத்தில் இன்னைக்குமே கூட அப்பப்போ நிலச்சரிவு சம்பவங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த சம்பவங்கள் தொடருதுன்னா இதை முன்கூட்டியே கண்டறிந்து வார்னிங் கொடுப்பதற்கான சிஸ்டம், எச்சரிக்கை விடுப்பதற்கான சிஸ்டம் நம்ம கிட்ட இல்லையா? அதை ஏன் நம்ம இன்னும் டெவலப் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஐஐடி டெல்லி ஒரு குழு அமைத்து தேசிய அளவில் நிலச்சரிவினால் அதிகம் பாதிப்பிற்குள்ளாகும் பகுதிகள் என்னென்ன அப்படின்னு வகைப்படுத்தி இருக்காங்க. அதில் பார்க்கும்போது அந்த மேப் நம்ம பார்த்தோம்னாலே தெரியும். இமயமலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக பார்த்தீங்களன்னா எந்தெந்த மாநிலங்கள் இதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்களன்னா லடாக் பகுதிக்கு கீழே இமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட், இந்த பக்கம் கிழக்கு பகுதியில் பார்த்தீங்களேனாக்க அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், இந்த மாதிரியான மாநிலங்கள் பாதிக்கப்படுது. அதுவே இந்த பக்கம் கீழே இறங்கி வந்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெரும்பாலும் இந்த பாதிப்புகள் அதிக அளவில் ஏற்பட்டிருக்கின்றன, இனிமேலும் ஏற்பட வாய்ப்பிருக்கக்கூடிய பகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய இந்த வயநாடுமே அதில் கவர் ஆகுது. ஐஐடி டெல்லி உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு பாதிப்புள்ள பகுதிகள் அந்த மேப்ல பார்த்தீங்கன்னா வயநாடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 58% அளவுக்கு மிகுந்த பாதிப்பை சந்திக்கக்கூடிய பகுதி என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலே மகாராஷ்டிராவிலிருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் நீண்ட மலைத்தொடராக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிக பாதிப்புகளை நிலச்சரிவினால் சந்திக்கக்கூடிய பகுதிகளாக வகைப்படுத்தப்பட்ட இடங்கள் எங்கே இருக்கு? பெரும்பாலும் கர்நாடகா, கேரளா. தமிழகத்திலேயுமே கூட உதகமண்டலம் மற்றும் கொடைக்கானல் மாவட்டங்கள் மிக அதிக பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பிருக்கக்கூடிய பகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு வயநாடில் நடந்த சம்பவம் நாளைக்கு தமிழகத்திலையும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுற்றுலாத்துறை எந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அதை ஒரு லிமிட்ல வைக்க வேண்டியதும் இந்த சுற்றுச்சூழலுக்கு அவசியம். சுற்றுலா என்பது சுற்றுச்சூழலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ சுற்றுச்சூழல் மேல இன்னும் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும், அதோட பொறுப்பு யார் கையில இருக்கு? ஏற்கனவே ஊட்டி, கொடைக்கானல் பகுதிகளுக்கு செல்வதற்கு இ பாஸ் கட்டாயம் என்ற ஒரு தற்காலிக நடைமுறை அமலில் இருக்கு. இதை நிரந்தரமாக்குமோ என்ற ஒரு கேள்வி எழுப்பும் அளவுக்கு மக்கள் கூட்டம் அங்கு அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இந்த அச்சத்தை ஆரம்பத்திலிருந்தே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு துயரச் சம்பவம் நடந்தாதான் நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே பிரதானமாகுது. இதுவரைக்கும் காத்திருக்காம அதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. இங்கே தமிழகத்தில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய முதன்மை மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இந்த மலை வாசஸ்தலங்களில் பாதுகாப்பு உறுதி பண்ணணும்னா சுற்றுலா என்பதை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் கட்டுமானங்கள், அனுமதியை மீறிய கட்டுமானங்கள், இந்த மாதிரியான கோரச் சம்பவங்களுக்கு அடிப்படையாக அமைந்துவிடக்கூடாது என்பதையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். எந்தெந்த பில்டிங்க்கு எங்கெங்க பெர்மிஷன் தரணும் அப்படின்றது எல்லாமே அரசு இன்னும் தீவிரமாகவே கண்காணிக்க வேண்டும். இந்த ரிவர் வியூ ரிசார்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், ஆற்றுப்படுகைகளை ஆக்கிரமித்து கட்டக்கூடிய கட்டடங்களாக இருக்கட்டும், அதிக அளவில் இப்போ போயிட்டு இருக்கின்றது கலை யதார்த்தம். ஐஐடி டெல்லி உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு சம்பந்தமான மேப் வச்சு என்ன சொல்றாங்கன்னா, பிரதானமாக 3 காரணம் நிலச்சரிவு ஏற்படுறதுக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதோட சப் கேட்டகரி அதெல்லாம் போட்டு 16 ஃபேக்டர்ஸ், அதாவது லேண்ட்ஸ்லைட் கண்டிஷனிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. 16 காரணங்கள் இந்த நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான காரணிகளாக இருக்கின்றன. அவற்றை கண்டறிந்தும் விட்டார்கள். இதற்கு மேலே அந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது தான் அடுத்த கட்டம். அது எந்த அளவுக்கு அரசு சாத்தியப்படுத்த இருக்கிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே நேரத்தில் நிலச்சரிவை முன்கூட்டியே கண்டறிவதற்கான வசதி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் தற்போதைய நிலையில் முழுமையாக இல்லை என்பதுதான் நிதர்சனம். இது ஒரு கட்டமைப்பில் இருக்குது. அதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் இந்த மாதிரி இமயமலை தொடர், மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்னு பெரிய பெரிய பகுதிகள், இதற்கு ஒரு காமனான ஒரு சிஸ்டம் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதற்கான மெக்கானிசத்திற்காக உருவாக்குவதற்கான பணிகளில் தான் இப்பொழுது ஈடுபட்டிருக்காங்க. இந்த மேப்பை அடிப்படையாக வச்சு அதிக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய பகுதிகள் எப்பயுமே தொடர் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுவதால் அதை முன்கூட்டியே தெரிவிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்த கூடிய கட்டமைப்பு பணிகள் ஏற்கனவே தொடங்கி கொண்டிருக்கின்றன. எப்போ அது களத்திற்கு வரும், எப்போ நம்மளுடைய கைகளுக்கு வரும் அப்படின்றது தெரியாது. ஆனாலும் நடந்து கொண்டிருக்கிறது பணிகள் அப்படின்றது மட்டும் நிதர்சனம்.
வயநாடு துயரச் சம்பவம் எண்ணற்ற உயிர்களை பலிவாங்கி இருக்கு, பல கோடி மதிப்பிலான பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரத்தில் மனிதனை விட இயற்கை எந்த அளவுக்கு வலிமையானது என்பதையும் நமக்கு நினைவூட்டி இருக்கிறது. இயற்கை எந்த அளவுக்கு அழகானதோ அதே அளவுக்கு அபாயகரமானதும் கூட என்பதை உணர்ந்து இந்த மாதிரியான பேரழிவுகளுக்கு மூல காரணங்கள் எத்தனையோ சொல்லப்பட்டாலுமே ட்ரிகர் பண்ணுறது என்னமோ மனிதனும் மனிதனுடைய நடமாட்டமும் மனிதனின் வசதிக்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளும் தான் என்பதை நாம் உணர வேண்டிய தருணம். இதற்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? ஏற்கனவே அபாயகரமான பகுதிகள்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிற பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துமா? ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டு வரக்கூடிய அந்த வார்னிங் சிஸ்டம் முழுமையாக பணிக்கு எப்போது வரும்? இந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் வரும் நாட்களில் நமக்கு பதில் கிடைக்கும் என்று நம்புவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.